के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு ரொம்ப ஆழமான விஷயங்களை புரிய வைக்கிறாரு. நீங்கள் இப்போ சூத்திர வம்சத்திலேருந்து பிராமண வம்சத்தை சேர்ந்தவர்களாக மாறிட்டீங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக நான் உங்களை என்னுடையவனாக மாற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களை தத்தெடுத்து விட்டேன், அதனால் இப்போ அபாரமான குஷியில் இருங்கள்னு சொல்கிறாரு. இப்போ என்னுடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிற நினைத்து அபாரமான குஷியில் இருக்கணும்னு சொல்கிறார். பாபா இதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஒரு லௌகீகத்தில் ஒரு பிறவி கொடுத்த தாய் தந்தை இருப்பாங்க, அந்த குழந்தை அதே வேறு ஒரு அப்பா அம்மாவுக்கு தத்தெடுக்கப்படும் போது, இன்னொரு அப்பா இந்த அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா, தத்தெடுத்துட்டாங்கன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு பிறவி கொடுத்த அம்மா அப்பாவையும் தெரியும். ஆனால் இப்போ நான் மாறி தத்தெடுக்கப்பட்டு இவங்களினுடைய இந்த தாய் தந்தையினுடைய வாரிசாக மாறிட்டேன் அப்படின்னும் அந்த குழந்தைக்கு தெரியும். இப்போ அதுபோல தான் பாபா நம்மளை சொல்கிறாரு. ஏற்கனவே நீங்கள் சூத்திர பிறவியில் இருந்தீங்க, அங்கே இருக்கக்கூடிய தாய் தந்தை வேறையாக இருந்தாங்க. இப்போ நான் அதே போல் நான் உங்களை தத்தெடுத்துட்டேன், அதனால் இப்போ நான் உங்களுக்கு தாய் தந்தையாக இருக்கேங்கிறார். இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்னுடைய தாயும் தந்தையுமாக யார் இப்போ ஆயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பாபா சொல்கிறாரு அபாரமான குஷியில் இருக்க முடியுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு ரகசியத்தை பிராமண குழந்தைகள் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா நிராகார தந்தை நமக்கு அப்பாவாகவும் பிரம்மா நமக்கு அம்மாவாகவும் இருக்காங்க. இந்த ரகசியத்தையும் நிராகார தந்தை சிவபாபா எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக அம்மாவாக நண்பனாக ஆசிரியராக துணைவனாக இருக்கார். இந்த ரகசியத்தையும் பிராமண குழந்தைகள் தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். அதுலேயும் யார் பிராமண குழந்தைகளில் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப நல்லா புரிய வருங்கிறதையும் நம்பிக்கை ஏற்படுங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பக்தியில் பாடியிருக்காங்க, நீங்கள் தான் என்னுடைய தாயும் தந்தையும் துணையும் துணைவனும் ஆசிரியனும் குருவும்னு எல்லாமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இறைவனை பார்த்து பாடியிருக்காங்க. ஆனால் அவங்க அதை சொல்லும்போது அவங்களுக்கு புத்தியில் யார் ஞாபகத்துக்கு வராங்க? பாபா அதுக்கு சொல்கிறாங்க, யார் பிரம்மாவை நினைப்பதில்லை, தன்னுடைய அம்மா அப்பா குருவா. விஷ்ணுவை நினைக்கிறதில்ல. சங்கருக்காகவும் இது பாடப்படலை, கிருஷ்ணனுக்காகவும் இது சொல்லப்படலை, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுக்காகவும் இதை சொல்ல முடியாது. ஒரே ஒரு உடலற்ற நிராகார தந்தைக்கு தான் இதை பாடப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க நீ தான் என்னுடைய தாயும் தந்தையும் சொல்லும்போது இங்கே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மூர்த்திகளை நினைக்கிறதில்ல, தானாகவே அவங்களுடைய கண்கள் மேலே போயிடுது. பகவானே நீ தான் என்னுடைய தாயும் தந்தையும் நிராகாரமானவரை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மற்றபடி இவங்க எல்லாரையும் இந்த மகிமை சொல்லவே முடியாது. ஒரே ஒரு சிவபாபாவுக்கு தான் இந்த மகிமை. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் கூட அவங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அம்மா அப்பாவாக இருக்க முடியுங்கிறார். உலகத்துக்கு விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருக்க முடியும். ஆனால் இந்த ஒரு பாடல் நிராகார சிவபாபாவுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுங்கிற. பாபா மேலும் சொல்கிறாங்க, எப்படி பிறவி ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவி ஆத்மா போகும்போது ஆத்மாவோட பெயர் ரூபம் காலம் தேசம் எல்லாமே மாறிடும். தோற்றம் மாறிடும், பேர் மாறிடும், இருக்கிற இடம் மாறிடும், உறவுகளும் மாறிடும், முக்கியமானது குடும்பம் மாறிடும். அப்போ பாபா சொல்கிறாங்க, நான் இப்போ உங்களை தத்தெடுத்துட்டேன்னா உங்கள் குடும்பம் இப்போ மாறிடுச்சு. அப்போ பாபா சொல்கிறாங்க, இங்கே வரும்போது நீங்கள் எல்லா மனித உறவுகளையும் மறந்து என்னை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், புத்தி இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா என்னுடைய எல்லா உறவும் இப்போ நிராகார சிவபாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் மனிதர்களுக்கு புரியறதில்லை. அதே போல் ஆத்மாவை பற்றி கூட அவ்வளோ புரியறதில்லைங்கிறார். ஆத்மா நெற்றியின் நடுவில் ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாடுறாங்களே தவிர நான் தான் ஆத்மா, 84 பிறவியை நான் எடுக்கிறேன், ஆத்மா நான் தான் நடிக்கிறேன் இந்த உடல் மூலமாக, இதை பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியறதில்லை. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறேன். புதியவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கடவுள் நமக்கு தாயும் தந்தையும் எல்லாமாவும் இருக்கார் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது. அதே போல் நிராகார தந்தையை மட்டும்தான் என்னோட துணைவன்னு சொல்ல முடியும். எல்லாருமே உலகமே லக்ஷ்மி நாராயணன் எல்லாருமே எனக்கு துணைவன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணனை சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுங்கிறது.
இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, பிராமணர்களில் கூட புத்திசாலியாகவும் இருக்கக்கூடியவங்க, புத்திசாலியாக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, ராஜா ராணியாக ஆயிடுறாங்க. அதே போல் கம்மி புத்தியுடையவர்களும் இருக்காங்க. அவங்க அதற்கேற்ற பதவி அடைவாங்க. எல்லாருமே சத்தியுகத்திற்கு தேவைன்னு சொல்கிறாரு பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணனோட கோயிலை நிறைய கட்டுறாங்க. அது பிர்லா முக்கியமாக நிறைய கட்டியிருக்காரு. அவங்கக்கிட்ட கேளுங்க, இந்த லக்ஷ்மி நாராயண் எப்படி இவ்வளோ உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க, அவங்க எப்படி இவ்வளோ ராஜ்யத்தை பெற்றார்கள், அவங்க அகிம்சை நிறைஞ்சவங்கன்னா அவங்க யுத்தம் செய்திருக்க முடியாது. அப்போ கலியுகத்தில் இருக்கும்போது முயற்சி பண்ணி, அதாவது சங்கமயுகத்தில் முயற்சி பண்ணி தான் அங்கே அவங்களுக்கு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியும். ஆனால் இதை பற்றியெல்லாம் அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய, அவர்களுக்கு கோயில் கட்டக்கூடிய யாருக்குமே புரிவதில்லைங்கிறார். இதையும் நீங்கள் தான் புரிய வைக்கணுங்கிறார். நல்ல பாபா முக்கியமாக இன்றைக்கி சொல்கிறாங்க, உங்கள் புத்தியின் மூலமாக எல்லா உறவும் எனக்கு நிராகார சிவ தந்தை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறார். மந்த புத்தி உடையவர்கள் இதை அவ்வளோ புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்கிறார். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த சத்தியமான விஷயங்களை மற்றவங்களுக்கும் நீங்கள் நல்லா புரிய வைக்கணும்னு சொல்கிறார். வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 8/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சூதர வம்சத்திலிருந்து பிராமண வம்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மா வாயின் மூலமாக உங்களை தத்தெடுத்திருக்கின்றார். இதே குஷியில் இருங்கள். கேள்வி: எந்த ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: நிராகார சிவபாபா நமக்கு தந்தையாக இருக்கின்றார். மேலும் இந்த பிரம்மா நமது தாயாக இருக்கின்றார். நிராகார பகவான் தாயாக, தந்தையாக, நண்பனாக, துணைவனாக எப்படி இருக்கின்றார்? இந்த ஆழமான குப்தமான ரகசியத்தை பிராமண குலத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதிலும் யார் தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்களோ அவர்களே இந்த ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள். நமது பாப் தாதா வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை, அதாவது பாப், தாதாவுடன் சேர்ந்து பிரம்மாவோட சரீரத்தில் வந்து பார்க்கும் பொழுது பாப் தாதா வந்திருக்கின்றார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார். உடல் கிடையாதவருக்கு, ஆனால் அப்பாவாக இருக்கார். மேலும் படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சராகவும் இருக்கார். தந்தை தாதாவென்று எதையும் செய்ய முடியாது. பரமாத்மா சிவன் பிரம்மா இல்லாமல் அவர் எந்த நடிப்பையும் நடிக்க முடியாது. இதற்கெல்லாம் புத்தி வேலை செய்ய வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புத்தி நல்லா இருக்கணும். ஏனென்றால் இதெல்லாம் புதிய விஷயம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் ஒருவரை மட்டுமே நினைவு செய்கின்றனர். நமது குரு இந்த இடத்தில் இருக்கின்றார் என்று கூறுவார். ஒருத்தர்னா அவர் குருவாக இருக்காருன்னா இவர் குரு இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தா தெரியும். அவரது சரீரத்தின் பெயரை அறிந்திருக்கின்றனர். எனது பாபா, எனது தாய் இந்த இடத்தில் வசிக்கின்றார். என்னுடைய அப்பா இங்கே இருக்காங்க, என்னுடைய அம்மா இங்கே இருக்காங்க, என்னுடைய குரு இந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்க சொல்ல முடியும். அவர்களுக்கு பெயர், உருவம் அனைத்தும் இருக்கிறது. அவங்களுக்கு உருவம் அப்படின்னா இந்த உடல் சரீரம் தனித்தனியாக இருக்கும். அம்மானா தனியாக இருப்பாங்க, குருனா தனியாக இருப்பாங்க, டீச்சர்னா தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கான பெயரும் அவங்களுக்கு இருக்கும். பிறகு மனிதர்கள் சுருக்கமாக எழுதி வைத்து விட்டனர். மனிதர்கள் எதை உருவாக்குகின்றார்களோ அதில் சிறிய தவறு இருக்கிறது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் என்ன பாடியிருக்காங்க? இறைவனை நீ தான் எனக்கு தாய், தந்தை, குரு, நண்பன் எல்லாமே நீ தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள் என்று பாடுகின்றார்கள். இது ஒரே ஒருவருக்கு தானே பாடப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருத்தர் எல்லாமாவும் இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது. அது இறைவன் பகவானுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். பிரம்மாவிற்காகவும் இது பாடப்படவில்லை, விஷ்ணுவிற்காகவும் அல்ல, சங்கருக்காகவும் இல்லை. நீ தான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் நண்பனும் துணையும் துணைவனும் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்னா ஒரே ஒரு பகவானுக்கு தான் சொல்ல முடியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கு சொல்ல முடியாது.
அதனால தான் பாபா நமக்கு சொல்லி வைக்கிறாங்க, அவரது பெயர் உருவம் புத்தியில் வருவது கிடையாது. அப்போ நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது யாரோட புத்தியிலையும் பிரம்மா வரதில்லை, விஷ்ணுவும் வரதில்லை, சங்கரும் வரதில்லை. நீங்கள் தான் என்னுடைய தாய் தந்தை, நாங்கள் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கின்றோம் என்று பாடினாலும் புத்தி மேலே தான் சென்று விடுகிறது. இங்கே சிலைகளாக மூர்த்திகளாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய இவர்கள் மீது செல்வதில்லை. இவங்களெல்லாம் தாண்டி புத்தி மேலே தான் போகுது. கிருஷ்ணரையும் யாரும் நினைவு செய்ய முடியாது. அவரையும் எல்லா உறவும் வைத்து அவரையும் எல்லாரும் நினைக்க முடியாது. நிராகாரமானவரை தான் நினைவு செய்வர். அவருக்கு தான் இந்த மகிமைகள் என்பது இருக்கின்றது. ஆக இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது லௌகீக சம்பந்தங்களிலிருந்து புத்தியை நீக்கி பாரலௌகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்போ எல்லாமாவும் நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் ஆத்மா. அப்போ இங்கே வரும்போது உங்கள் புத்தியை எல்லா மனித உறவுகள் அவங்கள பற்றிய சிந்தனையிலேருந்து விலக்கி எனக்கு எல்லாமாகவும் இவர் இருக்காருங்கிற நினைவில் உட்காருங்க. இந்த நேரத்தில் இவர் உங்கள் எதிரில் இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் என்ன பாடினாலும் கண்களால் மேலே பார்த்து கூழ்கின்றனர். நீங்கள் தான் என்னுடைய தாய் தந்தை. மேலே பார்த்து தான் கடவுளே பகவானே என்னுடையது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹே பகவான் என்று கூறி அவரை நினைவு செய்கின்றனர். ஹே பகவானேன்னு மேலே பார்த்து தான் சொல்லி நினைக்கிறாங்க. பகவான் என்று கூறுகின்ற பொழுது சிவலிங்கத்தை நினைப்பது கிடையாது. கடவுளே பகவானே அப்படின்னா அந்த நேரத்தில் கூட அவங்க பார்த்த வழிபட்ட சிவலிங்கம் ஞாபகத்துக்கு வர்றது இல்லை. கிளிப்பிள்ளையை போன்று அவ்வாறு பாடுகின்றனர். நீ தான் என்னுடைய தாயும் தந்தையும்னா அந்த பாட்டை அப்படியே கேட்டு திரும்ப பாடுறாங்க, அவ்வளோதான். லக்ஷ்மி நாராயணருக்கும் இவ்வாறு கூற முடியாது. அவங்களையும் எல்லாரும் அம்மா அப்பான்னு சொல்லிட முடியாது. அவர்கள் மகாராஜா மகாராணி ஆவர். அவர்களுடைய குழந்தைகள் தான் தாய் தந்தை என்று அவர்களை சொல்வார்கள். துணைவன் என்று கூற மாட்டார்கள். அவங்கள அம்மா அப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லாருக்கும் நீ தான் துணைவன்ட்டு யாராவது மனுஷனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பதீத்த பாவனர் என்று பக்தர்கள் கடவுளை பாடுறாங்க. ஆனால் சிவலிங்கமாக இருப்பார் என்று புத்தியில் வருவது கிடையாது. அவர் நிராகாரமாக இருக்கார், பதீத்த பாவன்னு தெரியாது. ஹே பகவான் என்று அப்படியே கூறிவிடுகின்றனர். அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதில்ல. ஹே பகவான் என்று கூறியது யார்? யாரை பார்த்து கூறுகிறோம்? சொல்கிறது யார்? கூப்பிடுறது யார்? கடவுளேன்னு ஆத்மா தான். யாரை பார்த்து கூப்பிடுறோம்? பரமாத்மாவை பார்த்து. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெளிவாக இருப்பதில்லை. இதெல்லாம் தெரியாது. நான் ஆத்மா, அவரை அழைக்கின்றேன் என்ற ஞானம் ஒருவேளை இருந்தால் அவர் நிராகார பரமாத்மா என்பதையும் புரிந்து கொள்வர். கூப்பிடுற நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுதுன்னா பரமாத்மாவையும் புரிஞ்சுக்க முடியும். தன்னை மறந்ததுனால என்ன சொல்கிறாங்க? தலைவனை மறந்துட்டோம், அவரையும் மறந்துட்டோம். அவரது ரூபமே லிங்கமாகும். அப்படின்னா அவர் அப்படி தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யதார்த்த முறையில் யாரும் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அவர் ஒளி ஜோதியாக இருக்கார், புள்ளியாக இருக்கார். அப்படி யாரும் யதார்த்தமாக அவரை நினைக்கிறது இல்லை. அவர் மூலம் என்ன பிராப்தி கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று எதுவும் தெரியாது. நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். சிவபாபா நம்மை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாக ஆக்கியிருக்கின்றார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இந்த பிரம்மா தாயாகவும் இருக்கின்றார். அவர் மூலமாக தான் பிறவி கிடைக்குதுன்னா அவர் அம்மானு சொல்லலாம். இந்த பிரம்மா தாயின் மூலம் சிவபாபா நம்மை தத்தெடுக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முறையில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. நாம் சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம். சாக்காரத்தில் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஆத்ம ரூபத்தில் எல்லாரும் சிவபாபாவோட குழந்தைகள். இந்த ஷரீர ரூபத்தில் எல்லாரும் பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் மனித சிருஷ்டியை படைக்கின்றார். அவர் பிராமணர்களை படைக்கிறது தான் முதல்ல மனித சிருஷ்டியை படைக்கிறது. புது உலகத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது. பழச புதுசாக்குறார். இந்த நேரத்தில் மடியில் அமர வைக்கின்றார், தத்தெடுக்கின்றார். தாய் தந்தை என்று இப்பொழுது நாம் அவரை கூறுகின்றோம் என்றால் சிவன் தந்தையாகவும் பிரம்மா தாயாகவும் நமக்கு ஆகிவிடுகின்றனர். அவர்கள்தான் தாய் தந்தை என்று கூறப்படுகின்றனர். ஆத்மாக்களாகிய நீங்கள் எனது குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள், என்னோட குழந்தைகளாக ஆயிட்டீங்கன்னு பிரம்மாவோட வாய் மூலமாக சிவத்தந்தை கூறுகின்றார். பிறகு ஆத்மாக்களும் அமர்ந்து நமக்கு
புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களுக்கு நமக்கு புரிய வைக்கிறார். நம்மளுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஆத்மா என்றால் என்ன? புருவங்களுக்கு நடுவில் நட்சத்திரம் போன்று இருக்கின்றது என்று கூறுகின்றனரே தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆத்மானா புருவத்துக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்கிறாங்க. ஆனால் நான் தான் ஆத்மா, அழியாதவன், பல பிறவிகளை எடுக்கிறேன், இதெல்லாம் தெரியாது. ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கிறது. ஆத்மா சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுகின்ற பொழுது பெயர், உருவம், தேசம், காலம் மற்றும் முழு குடும்பம் இதெல்லாமே மாறிவிடுகிறது. ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது தோற்றம், பேர், கூட இருக்க மனிதர்கள், இடம் எல்லாமே மாறிடுது. இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறது. யாராவது தத்தெடுக்கின்றார்கள் என்றால் குடும்பம் மாறிவிடுகிறது அல்லவா? சரி, அதே பிறவியிலேயே ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து இன்னொருத்தர் யாராவது தத்தெடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது? அவங்களுடைய குடும்பம் மாறிடுது. உடல் அதே இருக்கும், பேர் அதுவே இருக்கும், ஆனால் குடும்பம் மாறிடுது, உறவுகள் மாறிடுது. இப்போ அதே போல் தான் நம்ம கூட இப்போ இதே பிறவியில் பாபா நம்மளை தத்தெடுத்துட்டாரு அப்படின்னா இதே உடலில் இருக்கும், இதே பெயரோட கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய உறவு எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே பாபா கூட. எந்த தாய் தந்தை பிறப்பு கொடுத்தார்களோ அவர்களையும் அறிவர். பிறகு யார் அவர்களை தத்தெடுத்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு வாரிசாக ஆகிவிடுவர். நான் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், ஆனால் இப்போ தத்தெடுத்தனால இவங்களுக்கு நான் வாரிசு ஆகிட்டேன்னு புரிஞ்சிருப்பாங்க. அதே போல் தான் இங்கு நீங்கள் சூத்திர வம்சத்திலிருந்து பிராமண வம்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நான் பழைய ஒரு பிறவியில் இந்த அம்மா அப்பா தான் எனக்கு இந்த சரீரத்துக்கு உடல் கொடுத்தாங்க, ஆனால் நான் இப்போ தத்தெடுக்கப்பட்டுட்டேன், என்னுடைய அம்மா அப்பா மாறிட்டாங்க, இவங்களுக்கு வாரிசாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத பாபா சொல்கிறார். சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆயிட்டீங்க. பிரம்மா உடலின் மூலம் பிரவேசமாகி உங்களை தத்தெடுத்துக்கின்றேன். நீங்கள் பிராமண குலத்திற்கு வந்து விட்டீர்கள். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை சாஸ்திரங்களில் எழுத முடியாது. இது புரிய வைக்கப்படுகிறது. டைரெக்டாக வந்து அவர் புரிய வைக்கிறார். எழுதுவதன் மூலம் யாரும் இதெல்லாம் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இவர் பிரம்மா தாயாக ஆகிவிடுகிறார். பிரம்மாவை பிரஜாபிதா என்றும் கூட கூறுகின்றனர். இவர் மூலம் குழந்தைகளாகிய உங்களை சிவபாபா தத்தெடுக்கின்றார். இது எவ்வளவு குப்தமான விஷயமாகும். நேராக வராமல் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. யார் இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்களோ, தெய்வீக குலத்தில் உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். நல்லா இதை புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய அப்பா அம்மா இப்போ மாறிட்டாங்க, ஏன்னா என்னை தத்தெடுத்துட்டார் சிவபாபா. நான் அவருடைய குழந்தை, அவர் தான் எனக்கு இப்போ அம்மா அப்பா, அவருடைய வாரிசு நான். இதெல்லாம் உயர்ந்த பதவியை அடைகிறவங்க நல்லா உணர முடியும். புதியவர்களோட புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் அமரவே அமராது. ஏன்னா அவங்க புத்தியெல்லாம் பழைய உறவுகள் கூட தான் இருக்கும், பழைய மனித சம்பந்தம். அவங்கள தான் அம்மா அப்பாவா இல்லையா நண்பனா பார்ப்பாங்க. புத்தியில் இதெல்லாம் அவங்களுக்கு அமராது. யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. தானாக தான் புரிஞ்சுக்கணுங்கிறார். உங்களிலும் கூட வரிசை கிரமமான முயற்சிக்கேற்றபடி தான் புத்தியில் புரிகிறது. எல்லா பிகேஸ் இருந்தாலும் அவங்களும் வரிசை கிரமம் தான். தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடப்படுகிறது. சிவபாபா தான் நினைவு செய்யப்படுகிறார். பிறகு நீங்கள் தான் தாயாக தந்தையாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள். ஒருவர் தந்தை என்றால் பிறகு அவர் எப்படி தாயாக ஆக முடியும்? இந்த விஷயங்களை எல்லாம் வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஒரே ஒரு பகவானை தானே நம்ம அப்பானும் சொல்கிறோம், அம்மானும் சொல்கிறோம். அப்போ உடல் வந்து மேலாக இருக்கணும் இல்லை ஃபீமேலாக இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. அப்போ அவரை பார்த்து அப்பானை மட்டும்தானே சொல்ல முடியும். இப்போ அம்மானும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அவர் எப்படி இருக்கார்? உடலே கிடையாது, அவர் நிராகாரர். அதனால் அவர் தந்தையாகவும் இருக்கார், தாயாகவும் இருக்கார். தாயுமானவர் தந்தையுமானவர்னும் அவரை பக்தியில் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாம் தான் புரிஞ்சுக்க முடியும், வேறு யாருக்கும் புரிய வைக்க முடியாதுங்கிறார். சாஸ்திரங்களில் இந்த வியாசர் எழுதியதை மனிதர்கள் அப்படியே மனப்பாடம் செய்து விட்டனர். அவ்வாறே உங்களுக்கும் மனிதர்கள் கூறுறாங்க. உங்களுக்கு யாராவது கூறியிருப்பார்கள், நீங்களும் மனப்பாடம் செய்து விட்டீர்கள். புது மனிதர்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். இங்கு இருக்கக்கூடியவர்களும் மற்றவர்களும் அந்த அளவிற்கு புரிய வைக்க முடிவதும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இது ரொம்ப ஆழமான விஷயம், எல்லாருக்குமே இது அவ்வளோ சீக்கிரமாக
புரிய வைக்கிறது கூட முடியாது. புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், புரிய வைக்கிறதும் கஷ்டங்கிறார். நீங்கள் ஆத்மாக்கள், உங்களது தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார். அந்த எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஆஸ்தி கொடுத்திருந்தார், பிறகு பிறவி எடுத்து எடுத்து 84 பிறவிகளை முடித்து விட்டோம். இப்பொழுது தந்தை மீண்டும் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அப்பா தானே ஆஸ்தி கொடுத்துட்டு போனார், நம்ம அதெல்லாம் இப்போ இவ்வளோ பிறவி எடுத்து இழந்துட்டோம், மீண்டும் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறார். இது மற்றவர்களுக்கெல்லாம் புரிய வைப்பது எளிதான விஷயம்தானே. நீங்கள் யாரை தாய் தந்தை என்று அழைத்தீர்கள்? சிந்தனைக்கான விஷயம் அல்லவா? பக்தியில் யாரை சொன்னீங்க சொல்லுங்கன்னு கேளுங்க. பிரம்மா மூலம் தத்தெடுத்திருக்கின்றார் என்றால் பிறகு அவசியம் தாயும் தேவைதானே. இப்போ பாபா தான் சொல்கிறாங்க, அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னா அப்போ அம்மானு ஒருத்தர் இருப்பாங்க தானே. அதனால் பாபா சொல்கிறாங்க, முழு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கின்றார்களோ அவர்கள் நாடகப்படி ஜெகதம்பா என்ற பட்டமும் பெறுகிறார்கள். அதனால் யார் தன்னை முழுமையாக சிவபாபா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அர்ப்பணமாகறாங்களோ சகோதரிகள், அவங்க எப்படி ஜெகதம்பாவோ அது போல் அவங்களும் ஆகிவிடுகிறார்கள். சகோதரிகள் அப்படி பலியாகும்போது பாபாவுக்கு அவங்களுக்கு அந்த ஜெகதம்பாங்கிற பட்டம் கொடுக்கப்படுது. அதே போல் பிரதர்ஸ் ஆண்களை ஜெகதம்பான்னு சொல்ல முடியாது. அவங்க சமர்ப்பணமானால் கூட எப்படி இவரை ஜெகத் பிதா என்று கூறலாம். யாரை? பிரம்மா பாபாவை. இவரது பிரஜாபிதா என்ற பெயர் மிகவும் பிரபலமானது, எல்லாருக்கும் தெரியும் பிரஜாபிதானா. நல்லது, பிரஜா மாதா எங்கே இருக்கிறார்? ஆகவே தாய் தத்தெடுக்கப்படுகின்றார். பிரஜாபிதாங்கும் போது பிரஜாக்கெல்லாம் தாயும் வேணும் இல்லையா? அப்போ அதை யார்? பிரஜாபிதா தான் அந்த ஜெகதம்பா தாயை தத்தெடுக்கிறார். ஆதி தேவன் இருக்கின்றார், பிறகு ஆதி தேவி தத்தெடுக்கப்படுகின்றார். யார் மூலமாக? ஆதி தேவ் மூலமாக தத்தெடுக்கப்படுகின்றார். ஜெகதம்பா ஒரே ஒருவர் தான், அவருக்கு தான் மகிமை பாடப்படுகிறது. ஜெகதம்பாவிற்கு எவ்வளவு மேலா, அதாவது பண்டிகைகள்லாம் நடைபெறுகின்றனர். ஆனால் அவர் என்ன காரியம் பண்ணார் இதை பற்றி யாருமே அறியவில்லை. கல்கத்தா காளியோட கோயில் கூட இருக்கின்றது, மும்பையிலும் ஜெகதம்பாவோட கோயில் இருக்கின்றது. முகம் தனித்தனியாக இருக்கின்றது. காளினா ஒரு மாதிரியான சக்தி சுரூபமாக காட்டியிருக்கிறாங்க, ஜெகதம்பானா சாந்த சுரூபமாக காட்டியிருக்கிறாங்க. முகம்தான் வேறு வேறு, ஆனால் ஒருத்தர் தான். ஜெகதம்பா யார் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அவரையும் பகவதி என்று கூறுகின்றனர். ஜெகதம்பாவை பகவதி என்று கூற முடியாது. அப்படின்னா பகவான்னு பகவதின்னு சொல்ல முடியாது யாரையும். அவரை பிராமணியாக இருக்கின்றார், ஞானேஸ்வரியாக இருக்கின்றார். அவருக்கு தந்தையிடமிருந்து ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஜெகதம்பாவின் குழந்தைகள். அப்போ அவரை பாபா முதல்ல பிரம்மாவா அம்மானு சொன்னார். அதே போல் இப்போ ஜெகதம்பாவும் உங்களுக்கு தாயாக இருக்கார். எப்படி? ஜெகத் பிதா பிரம்மா பாபா, ஜெகதம்பா மம்மா, ஆதிதேவ் ஆதி தேவின்னு சொல்கிறார். இப்போ அவங்களுக்கும் நீங்கள் குழந்தைகளாக இருக்கீங்க, புரிஞ்சுக்கணுங்கிறார். ஞானம் கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். உங்களது தொழிலே இதுதான். உங்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கின்றார். இந்த பிரம்மாவும் மனிதர் தானே. மனிதர் யாரையும், மனிதர்கள் இன்னொரு மனிதனை எப்பொழுதுமே தூய்மையாக்க பாவனமாக்க முடியாது. எதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனிதர்கள் புத்தியானது எப்படி இருக்குது? ரொம்ப மந்தமாக ஆகிவிட்டது. பத்தீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தையாக இருக்கின்றார். அவர் பத்தீத்த மாணவர்களை பாவனமாக ஆக்குவதற்காக தான் இந்த பூமிக்கே வருகின்றார். இந்த முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. அனைவருமே பத்தீத்தமாக இருக்காங்க. புது உலகம் பாவனமாகவும் பழைய உலகம் பத்தீத்தமாகவும் இருக்கின்றது. பழைய உலகத்தில் நரகவாசிகள் இருக்கின்றனர். அப்படின்னா நரகத்தில் என்ன அனுபவிப்பாங்க? நோய், துக்கம், கஷ்டம் இல்லையா, அசாந்தி, இதை தான் அனுபவிக்கிறாங்க. புது உலகத்தில் சொர்க்கவாசிகள் இருப்பார்கள், சுகம் சாந்தியாக. சத்தியுகத்தில் பாரதவாசி தேவி தேவதைகள் மட்டும் இருந்தனர், வேறு யாரும் இல்லை என்று இப்பொழுது புத்தி கூறுகிறது. சத்தியுகத்தில் யார் வாழ்வாங்கன்னு நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. 33 கோடி தேவி தேவர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானமெல்லாம் கிடைத்திருக்கிறது. புது உலகத்தில் முதலில் சூரிய வம்ச தேவி தேவர்கள் இருந்தனர், பிறகு சந்திர வம்சம் ஏற்பட்டது என்றால் அப்பொழுது சூரிய வம்சம் என்ன ஆயிடுச்சு? கடந்து போயிடுச்சு, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியாக மாறிடுச்சு. சந்திர வம்சத்திற்கு பிறகு வைஷ்ணவ வம்சம் வரும். எனவே நிச்சயமாக லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் இருந்தது. அவர்கள் அதற்கு முன்பு எங்கிருந்தனர் என்பதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சங்கமயுகத்திலிருந்து தான் சத்தியமும் போயிருக்காங்கன்னு தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கால சக்கரத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைத்திருக்கிறார்.
துவாபர யுகத்தில் வைஷ்ய வம்சமாகும், கலியுகத்தில் சூத்ர வம்சமாகும். நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். உங்களை நான் தன்னுடையவனாக ஆக்கியிருக்கின்றேன். அதாவது சூத்ர தர்மத்திலிருந்து தேவதா தர்மத்திற்கு மாற்றம் செய்கின்றேன். இப்பொழுது சூரிய வம்சம், சந்திர வம்சம் எதுவும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யமும் கிடையாது. ராம ராஜ்யமும் கிடையாது. இப்பொழுது கலியுகத்தோட கடைசி நேரமாகும். கலியுகத்திற்கு பிறகு அவசியம் சத்யுகம் வரும். கலியுகத்தில் இது பழைய தூய்மை இல்லாத உலகமாகும். மிகுந்த துக்கமானவர்களாக எல்லாரும் இருக்கின்றனர். அதனால் தேவதைகளிடம் சென்று மகிமை பாடுகின்றனர். நீங்கள் தான் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு தலை வணங்குறாங்க. நல்லது, லக்ஷ்மி நாராயணுக்கு இந்த அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைய வைத்தது யார்? ராஜ்யத்தை கொடுத்தது யார்? யாராவது சொல்ல முடியுமா? யாருடைய எண்ணத்திலும் அதெல்லாம் வரவே முடியாது. அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. இவங்க எப்படி இவ்வளோ உயர்ந்த நிலையில் ஆனாங்க? நம்மளை போல மனிதர்களாக தானே இருக்காங்க. இவங்களையே நம்ம வணங்குறோம். அவ்வளோ உயர்வாக எப்படி ஆனாங்க? எங்கே இருந்தாங்க? இதெல்லாம் யாருமே யோசிக்கிறதில்லை. கலியுகம் இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கிறது. இன்னும் 40,000 வருஷம் இது இருக்கும்னு புத்தியில் அவங்களுக்கு இருக்குது. அதனால்தான் இந்த எண்ணம் எல்லாம் வருவதே கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு இந்த எண்ணம் வருகிறது. நமக்கு நினைவில் இருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். சில பேருக்கு என்ன ஆகுது? மறந்து போயிடுது. ஏன் இருப்பது கிடையாது? பாபா சொல்கிறாங்க, ஏனென்றால் அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்து தாரணை செய்வது கிடையாது. முழு நாளும் ஏன் இந்த ஸ்மிருதி இருக்க மாட்டேங்குதுன்னா, காலையிலே எந்திரிச்சு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். பிறகு யாருக்கும் புரிய வைக்க முடிவதும் நம்ம புரிஞ்சுக்கணும், தாரணை பண்ணணும். அப்போ தானே மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இம்மாதிரியான நிலை அவசியம் ஏற்பட தான் செய்யும். சில டைம் இப்படி மறந்து போயிடுறது, அதுவும் ஏற்பட தான் செய்யுங்கிற. அனைவரும் ஒன்று போல புத்திசாலியாக ஆகிவிட முடியாது. எல்லாருமே ஒரே போல் புத்திசாலியாக இருக்க முடியாது. வரிசை கிரமமாக தான் இருப்பார்கள் அப்படின்னு பாபாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நாமும் அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற. பாபா சொல்கிறாங்க, புத்திசாலிகளும் தேவை, புத்தியற்றவர்களும் தேவை. பாருங்கள், சத்தியுகத்தில் இருக்கிறவங்களுக்கே சொல்கிறார் பாபா. 2 பேருமே தேவை. புத்தி கம்மியானவங்களும் தேவைங்கிறார். ஏன்னா யார் அதி புத்திசாலிகளாக இருக்காங்களோ அவங்க சென்று ராஜா ராணியாக ஆகிவிடுகிறார்கள். யார் எந்த அளவிற்கு அதிகம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்களோ அவர்கள் பெயர் பிரபலமாகிறது. அவங்க 16,108 மணி மாலையில் ராஜாவாக ராணியாக வந்துடுறாங்க. மற்றவர்கள் குறைந்த பதவி, பிரஜைக்கும் ஆள் வேணும், தாசதாசிகளுக்கும் ஆள் வேணும். அதனால் எல்லாருமே வேணுங்கிறார் பாபா. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளாம் நடக்கிறது என்றால் பாபா இன்னாரை அனுப்புங்கள் என்று சிலர் இவங்களை அனுப்புங்க எங்களுக்கு சேவைக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் புரிய வைக்க முடியாதான்னு பாபா கேட்குறாரு. பாபா அவர்களுக்கு பயிற்சி அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது, நல்லா புரிய வைப்பாங்க. நாம் சிறிது அரைகுறையாக கச்சாவாக இருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் அழைப்பு கொடுக்கின்றனர், அழைப்பு எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று எழுதி அனுப்புங்கள் என்று பாபா கூறுகின்றார். இல்லையா? யாரெல்லாம் கூப்பிடுறது, எங்கேருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க, சகோதரிகள் தேவை, யாரையாவது அனுப்புங்க சேவைக்குன்னு அதெல்லாம் பாபா கலெக்ட் பண்ணிக்கிறார். யாரை அனுப்ப வேண்டும் என்று நான் பார்த்து கொள்கின்றேன். இல்லையா? எந்த இடத்துக்கு யார் போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா யாருக்கு புரிய வைக்கணுமோ அதுக்கேற்றபடி பாபா அனுப்புவார். சன்னியாசிகளும் அந்த அழைப்பில் இருக்கிறார்களா என்ன? சரி, யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய சாது சன்னியாசிகள் வராங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்றபடி பாபா புத்திசாலியான குழந்தைகளை அனுப்புவார். பிறகு மிக நல்ல பிரம்மா குமாரையை அனுப்ப வேண்டியதாக இருக்கும். குமாரக்கா, மனோகர், கங்கா போன்றவர்கள் இருக்கின்றனர். தாதிகளோட பேரை சொல்கிறார். இவர்கள் யாரையாவது அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு பாபா சொல்வார். குழந்தைகள் பலரும் இருக்கின்றனர். ஜெகதீஷை அனுப்புங்கள், ரமேஷை அனுப்புங்கள். ஒருவரை விட மற்றவர் புத்திசாலி என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போ பாபா சொல்கிறாங்க, ஏன் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க? அவங்கள விட இவங்கெல்லாம் புரிய வைக்கிறதுல புத்திசாலியாக இருக்காங்க. அப்போ சகோதரர்களோட பேரையும் பாபா சொல்கிறாங்க. நீதிபதிகள் இருப்பது போன்று ஒருவரை விட மற்றொருவர் புத்திசாலியாக இருப்பர். ஒருவரை விட ஒருவர் புத்திசாலி என்பதை அரசாங்கம் அறிந்திருக்கிறதல்லவா? அதனால்தான் வழக்கு ஒருவிடமிருந்து மற்றவரிடம் செல்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நீதிபதிகளில் கூட எல்லாரும் ஒரே போல் கிடையாது. அதுலேயும் புத்திசாலிகள் இருக்காங்க, குறைந்த புத்தி இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் முதல்ல கீழ் கோர்ட்டில்
அந்த ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது, அது சரியில்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஹை கோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள், ஜட்ஜஸ் இவங்களை விட புத்திசாலித்தனமாக அந்த கேஸை புரிந்து கொள்வார்கள், அதுக்கான நியாயம் வழங்குவார்கள். ஸோ இதெல்லாம் உலகத்திலே இருக்குது இல்லையா. அதனால் பாபா சொல்கிறாங்க அதெல்லாம் அரசாங்கம், கவர்மெண்ட்டு கூட இதெல்லாம் புரிஞ்சுருக்கிறாங்க தான். அதனால தான் ஒரு கேஸ் அப்படிங்கிறது வழக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுது, பிறகு உயர்நீதிமன்றம் செல்கிறது, பிறகு அதற்கு மேலும் கூட செல்கின்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அவரும் சரியான தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் பிறகு அவரை விட உயர்ந்தவர்களிடம் செல்கின்றனர், எங்கள் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்னு. லௌகீகத்தில் கூட இதெல்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள் அனைத்தும் எங்கும் நடக்கின்றது. அதே போல தான் ஒருத்தரை விட இன்னொருத்தர் புத்திசாலியாக இருக்கிறவங்க இங்கேயும் இருக்காங்கங்கிறார் நம்பர் வைஸ். சத்தியுகம் திரேதாயுகத்தில் இதெல்லாம் நடைபெறாது. பிறகு துவாபர யுகத்தில் ராஜா ராணியின் ராஜ்யம் நடைபெறுகிறது. அங்கே மகாராஜா மகாராணி தான் வழக்குகளை கவனித்துக் கொள்வர். அவங்க தான் நீதிபதி, ஜட்ஜு. வழக்குகளும் குறைவாக தான் இருக்கும் துவாபரிக ஆரம்பத்துலலாம். இப்பொழுது தமோ பிரதானமாக பத்தீத்தமாக இருக்கிறது அல்லவா. பாபா சொல்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ கேஸ் இருக்குது இல்லையா. தனியாக சிவிலு, கிரிமினலு இல்லையா, அது மாதிரி நிறைய குடும்ப வழக்குனா அது தனியாக இருக்குது, கொலை வழக்குனா அதுக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ நீதிமன்றங்கள், எவ்வளோ நீதிபதிகள் இருக்கிறாங்கங்கிறார். ஏன்னா அந்தளவுக்கு பத்தீத்தமாக ஆயிடுச்சு. ஆக சக்கரவர்த்தியிடம் வழக்கு செல்லும்போது குறைந்த தண்டனை கொடுத்து விடுவார். கடுமையான தவறு என்றால் கடுமையான தண்டனை கொடுப்பார். அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கருணை இருக்கும் தன்னுடைய பிரஜைகள் மேலே. சாதாரண தப்பாக இருந்தால் சாதாரண தண்டனை, பெரிய தப்பாக கடுமையான தப்பாக இருந்தால் அதுக்கேற்றபடி கொடுப்பார். இங்கே எத்தனை நீதிபதிகள், வக்கீல்கள் உள்ளனர் இல்லையா. அப்போ காரியங்களிலும் அந்த ஒரு வித்தியாசம் என்பது இருக்கின்றது. சத்தியுகத்தில் எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணை உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று யார் வேண்டுமானாலும் கேளுங்கள். பிர்லா பல கோயில்களை கட்டி கொண்டிருக்கின்றார். அவருக்கு கடிதம் எழுதுங்கள். அந்த காலத்தில் பிர்லா நிறைய கோயிலெலாம் கட்டிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு லெட்டர் எழுத சொல்கிறார் பாபா, நீங்களே லக்ஷ்மி நாராயணுடைய கோயில்களை அதிகம் உருவாக்குகின்றீர்கள். சத்தியுகத்திற்கு முன்பு கலியுகமாக இருந்தது என்றால் இவர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது இல்லையா. இந்த சிருஷ்டி சக்கரத்தில் பார்த்தோன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இவ்வளோ உயர்ந்த ராஜ்யத்தை திடீர்னு கலியுகத்திலேருந்து அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு எப்படி போனாங்க. இப்போ அவங்களோட கோயில் கட்டுறீங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. கலியுகத்தில் எதுவும் கிடையாது. தேவதைகளிடம் யாரும் யுத்தம் செய்திருக்க முடியாது. யுத்தத்தின் மூலம் யாரும் உலகத்தினுடைய எஜமானர்களாக ஆகிவிட முடியாது. இப்போ லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்கன்னா ராஜ்யத்தை அடைஞ்சாங்கன்னா சண்டை போட்ட அடைஞ்சாங்க இல்லை, ஏன்னா அங்கே சண்டையே இருக்காது. உலகத்திற்கு எஜமானர்களாக இந்த லக்ஷ்மி நாராயண் இருக்கின்றனர். அவர்களது சிலையை தான் நாம் வைத்திருக்கின்றோம். இப்பொழுது அது கலியுகமாக இருக்கின்றது, பிறகு சத்தியுகமாக மாறும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்கே ஆயுதங்கள் மூலம் யுத்தம் நடைபெறுகிறது. இங்கே கலியுகத்தில் கிறிஸ்துவ தர்மத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து விட்டால் உலகத்தையே அவங்க ராஜ்யம் செய்ய முடியுங்கிறார். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவார் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் ட்ராமாவில் அப்படி இல்லைன்னு சொல்கிறார். அவங்க ஆக முடியாது, லக்ஷ்மி நாராயண் தான் ஆக முடியும் உலகத்துக்கு எஜமானர்களாக. இவர்கள் தங்களுக்குள் சேர்ந்து விட்டால் உலகத்தையே ஆளக்கூடியவர்களாக எஜமானர்களாக ஆகிவிடுவார் என்று புத்தி கூறுகிறது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் சத்தியுகத்தில் மகாராஜா மகாராணியாக அவங்க யாரும் ஆகிவிட முடியாது. நாடகமே இவ்வாறு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளோ புத்திசாலியாக சயின்ஸு, அறிவியல் எல்லாத்துலேயும் முன்னேறினாலும் பாபா சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயண் தான் ஆக முடியும், உலகத்தின் எஜமானர்கள் அவங்க ஆக முடியாது. இப்பொழுது நாம் மீண்டும் யோக பலத்தின் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். கல்பத்திற்கு முன்பும் சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து பதவியை அடைந்திருந்தோம் என்று நீங்கள் கூற முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி, 5000 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி. 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது, மீண்டும் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தானும் தாரணை செய்யவும் மற்றும் மற்றவர்களுக்கு செய்வதற்காகவும் அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். என்ன புரிந்து கொண்டீர்களோ மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, லௌகீக சம்பந்தங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கி ஒரு பாரலௌகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து எந்த ஞானத்தை அடைந்தீர்களோ அதை கேட்டு அனைவருக்கும் கூற வேண்டும். இதுதான் உங்களது தொழிலாகும்.
வரதானம் ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலம் ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய உதாரண ரூபமாக ஆக வேண்டும். ஒரே மாதிரியான மணி ஒரே ஆர்வத்துடன் மற்றும் ஒரே ஸ்திதியில் நிலைத்திருப்பதின் மூலம் ஒரே வழிப்படி அப்படி நடப்பவர்கள் தங்களுக்குள் சங்கல்பத்திலும் கூட ஒரே வழியுடன் இருப்பார்கள். பாபா சொல்கிறாங்க, ஒரு மணி இன்னொரு மணி பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு ஒரே போல் இருக்கணும், ஒரே சைஸில் ஒரே போல் இருக்கணும். அப்போ தான் அது மாலையாக முடியும். அப்போ அப்படி ஆகக்கூடியவங்க தன்னுடைய ஸ்திதி மனநிலையிலையும் ஒரே போல் இருப்பாங்க. பாபா சொல்லக்கூடிய ஒரே ஸ்ரீமத் வழிப்படி நடக்கிறவங்களாகவும் தன்னோட எண்ணத்தில் கூட ஒரே வழியுடையவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் மாலையினுடைய மணியாக வருவார்கள். ஆனால் தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால்தான் இந்த ஒரே வழிக்கான சூழ்நிலை உருவாகும். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் ரெண்டு பேரோட கருத்தும் வேறு வேறு தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரோட கருத்தை ஏற்றுக்கணும், இன்னொருத்தரை ஏற்றுக்கணுன்னா அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வேணும். அப்போ தான் மாலையில் மணியாக வர முடியுங்கிறார் பாபா சொல்வார். ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்வது. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டால் அந்த வேறுபாட்டை புறக்கணித்து ஏற்றுக்கொள்வது என்பது ஆகிவிடுங்கள். இல்லையா? எனக்கு வேறு கருத்து இருக்கலாம், அவங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம். ஆனால் பாபாவோட ஸ்ரீமத் படி இருக்குன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் தங்களது ஒற்றுமையின் மூலம் நெருக்கத்தில் வருவார்கள் மற்றும் அனைவரின் முன் உதாரணமாகவும் நீங்கள் ஆவீர்கள். என்னோட கருத்துக்கு தான் முக்கியத்துவம் அப்படி கிடையாது. மற்றவங்களோடது பாபாவோட ஸ்ரீமத் படி இருக்கும்போது நம்ம ஒற்று போகணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அவர்களையும் ஏற்றுக்கொள்ளணும், அவங்களோட கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்டவர்கள் தான் மாலையில் மணியாக வர முடியும். நம்ம தாதிகள்லாம் அப்படி தான் எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. ஸ்லோகன்: ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் ஆன்மீகத்தை தாரணை செய்யும் போது தான் சேவையில் நல்ல சூழல் ஏற்படும். நம்ம சேவையே என்ன? நம்மளுடைய எண்ணம், பேச்சு, கர்மா, இதிலெல்லாம் ஞானம் இருக்கணும், அலௌகீக தன்மை இருக்கணும், ஆன்மீக தன்மை இருக்கணும், ஆத்ம உணர்வு இருக்கணும். மற்றவங்களுக்கு யாருக்கு செய்கிறோமோ அவங்களும் பரமாத்மாவோட குழந்தைகள்ங்கிற எண்ணத்தோடு செய்யணும், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யணும். இப்படி ஆன்மீகத்தன்மை இருந்தால் தான் சேவையில் கூட நல்ல சூழல் ஏற்படும். அவ்யக்த இஷாரா: சதா ஆடாத அசையாத ஏக்ரஸ்திதியின் அனுபவத்தை செய்யுங்கள். எந்த ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தாலும் எதுவும் புதிதல்ல. பாபா நத்திங் நியூன்னு சொல்கிறார். யார் எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை உறுதியாக்கி இருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏற்கனவே பாபா டெய்லி நமக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறார். இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும். என்ன நடந்தது? இப்படியெல்லாம் நடக்கலாமா? எப்படி நடந்தது? இந்த நடந்த செய்திகளை கேட்டு பார்த்து நாடகத்தில் உருவாக்கப்பட்ட காட்சியை சக்திசாலியாக பாருங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். என்ன இப்படி ஆயிடுச்சான்னு ஆச்சரியப்படக்கூடாது. உலகத்தை சேர்ந்தவர்கள் பயப்படுவார்கள். நீங்கள் ஒரே ஸ்திதி, ஏக்கர ஸ்திதியிலிருந்து அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுங்கள். அவங்களால ஏற்றுக்க முடியாத அந்த சூழ்நிலையை நீங்கள் அவங்களுக்கு அந்த சக்தி கொடுங்க. யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு சக்தி மற்றும் அமைதியோட தானம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அப்போ அந்தளவுக்கு மனசை நாம் இப்போ டெய்லி முரளி கேட்குறோன்னா பக்குவப்படுத்திக்கணும், சாட்சியாக இருக்கணுங்கிறத பாபா சொல்கிறார். அச்சா. ஓம் சாந்தி.